வணக்கம் காணொளி நேயர்களே, நம்புங்கள் நடக்கும். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யோகம் பெரிதாக காணப்படும். அதாவது 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய், 2ஆம் இடத்து அதிபதியான புதன் இருவருமே தன் வீட்டை மாற்றி உக்காந்துருப்பாங்க. அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் உக்காந்துருப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அது எப்படி இந்த ஜாதகருக்கு என்ன நிலை, எப்படி அவரோட கிரக இந்த அமைப்பில் இருந்தால் அவருக்கு என்னென்ன பலன்கள்னு சுருக்கமாக பார்க்கலாம். 2ஆம் இடத்து அதிபதியாக வர்றது புதன், 12ஆம் இடத்து அதிபதியாக வர்றது செவ்வாய். இப்போ 2 பேரும் பரிவர்த்தனையில் உட்காந்துருக்காங்கன்னா, அதாவது 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், நேத்திரம், அதாவது கையிருப்பு, இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்ப கல்வின்னு கூட சொல்லலாம். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம், வீண் விரயம், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம்னு சொல்லலாம். இந்த 2 கிரகங்கள் பரிவர்த்தனையில் அமர்ந்திருக்கும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த செயல்களில் அந்த ஜாதகர் செயல்படுவார். அதாவது இங்கே 2 பேர்த்தோட தசாபுத்தி வந்தாலோ அல்லது இவர்கள் தொடர்பு பெறும் தசாபுத்தி வந்தாலோ கண்டிப்பாக அது நடக்கும், இல்லைனாலும் நடக்கும். அதனால் இவங்க பெரிய பலன் அடைய மாட்டாங்க. ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளியூர் போகிறது, இப்படிலாம் நடக்கும். உங்களுக்கு அந்த தசாபுத்தி வந்தால் அதனால் பலன் நடக்கும். அவங்க நேரடியான பலனை அனுபவிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கையிருப்பு தங்கவே தங்காது. இவங்களால் அதை எந்த ஒரு வருமானத்தையும் மிச்சப்படுத்த முடியாது. ஆனால் இவங்களுக்கு வருமானம் நிறைய வரும், ஆனால் இவங்களால் மிச்சப்படுத்தவே முடியாது. வெளியூர் பயணத்தை விரும்புபவர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. இல்லைன்னா வெளியூருக்கு அடிக்கடி செல்லக்கூடிய நிர்பந்தம் இவங்களுக்கு ஏற்படும். இதுதான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு. 2வது தனகாரகனான குரு 12ல் போய் உக்காந்துருக்காரு. அது உங்களுக்கு இந்த கையிருப்பு கரைவதற்கும் வருமானத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக சேர்ந்துருச்சு. அதனால் இவங்களோட ஜாதகத்தில் இவங்களோட வாழ்க்கையில் பெரும்பகுதி இப்படி தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். அகம் பிரம்மாஸ்மி.